சித்தியார் 32வது மந்திரம். தலைப்பு மாயையே உலகிற்கு முதற்காரணம். அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் 5ஆக பிரித்து கொள்ளணும். முதல் வரி ஒரு பிரிவு, 2வது வரியில் காரணம் மாயையாகங்கிறது 2வது பிரிவு, 3வது காரியம் காணலாகுங்கிறது 3வது பிரிவு. பிறகு 3வது வரியை எத்தனாவது பிரிவாக வச்சுக்கிடணும்? 3வது பிரிவை 4வது பிரிவாக வச்சுக்கணும். 4 கடைசி வரி 5. பொருள் சொல்ல போகிறோம். இந்த மந்திரம் ஒரு வித்தியாசமானது. 2 தடைகளும் 2 விடைகளும் உடையது. முதல் 2 வரியில் ஒரு தடை ஒரு விடை இருக்குது. தடை என்னன்னா, உலக காரண அணு பரமாணு அழிந்தால் உலகமும் அழிஞ்சிரும் என்பது தடை. அணுப்பிரமாணவாதிகள்னு இவங்களுக்கு பேருன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரமாணுலேருந்து உலகம் வந்திருக்குது, பரமாணு அழிஞ்சுதுன்னா எது அழிஞ்சிரும்? உலகம் அழிஞ்சிரும். காரண அணுக்கள் கெட்டால் காரிய உலகு இன்று எண்ணில். இந்த எண்ணில்னுங்கிற வர்ற இடத்துலலாம் நீங்கள் என்ன பொருள் எடுக்கணும்னா, அப்படின்னு நீ சொல்கிற, அப்படி நீ சொன்னால் அப்படி பொருள் எடுக்கணும். ஆனால் இந்த பொருள் அங்கே வராது நம்ம நினைக்கிற மாதிரி. அதான் அதுக்கு பொருள். விடை சொல்கிறாரு, காரணம் மாயையாக. அப்படி இல்லைப்பா, நீ பரமாணுவை காரணம் சொல்கிற, நாங்கள் மாயை தான் காரணம்னு சொல்கிறோம். உலகுக்கு முதற்காரணம் மாயை, காரியம் காணலாகும். மாயை காரியப்படும் போது தான் உலகு வருதே தவிர, பரமாணு காரியப்படும் போது என்ன வராது? உலகம் வராது. புரியுதா? அவன் என்ன சொன்னான்? பரமாணு காரியப்பட்டால் உலகம் வரும் அப்படின்னா, பரமாணு அழிஞ்சுதுன்னா எது அழிஞ்சிடும்? உலகமே அழிஞ்சு. நம்ம அப்படி இல்லை, மாயை தான் காரணம், மாயை காரியப்படும் போது உலகம் வருதுன்னு சொல்கிறான். மீண்டும் அவன் தடை எழுப்புறான். அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் மாயை காரணம்னு நாங்கள் ஏற்க மாட்டோம், பரமாணுவே முதற்காரணம் அப்படின்னு மீண்டும் அவன் மறுக்கிறான். மீண்டும் மறுத்தல் மட்டும் செய்கிறான். காரணம் மாயை என்னை காண்பது இங்கு அணுவே எண்ணில் அப்படின்னு நீ மீண்டும் அவன் சொல்லுகிறான். சொன்னால் அப்போ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மறுப்பு என்பது 2 விதமாக நிகழவில்லை, 2 முறை நிகழ்கிறது. ஒரே கருத்தை எத்தனை முறை மறுக்கிறான்? 2 முறை மறுக்கிறான். விடை சொல்கிறோம், காரணம் மாயையேகான். புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பதிலை அவன் 2வது முறை மறுக்கும்போது பதிலை நம்ம வேறு விதமாக மறுக்கணும். இப்போ ஒருத்தட்ட நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த வீட்டில் குடும்பத்தில் பையனுக்கு பொண்ணு எடுக்கலான்னு இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் வேண்டாம் போனாம, அவன் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறா அப்படின்பா. நம்ம பொறாமப்படுறன்னு நினைப்பான். தோப்பு 100 ஏக்கர் இருக்குது, பணக்காரனா இருவான்னு நினைக்காம போல வேண்டான்னு சொல்கிறான்னு நினைப்பான். அதுக்கு பிறகு அவன் திரும்பவும் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறா, இல்லைன்னா அங்கே தான் எடுப்பேன்னு சொன்னான்னா நம்ம அதுக்கு பிறகு சில உண்மைகளை என்ன செய்ய ஆரம்பிப்போம். அவங்க குடும்பத்துக்கு ஊரில் நல்ல பேர் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, தோப்பு இருக்கிறதுனால மயங்காத, பல கோடி ரூபா கடனில் இருக்கானுவ, இந்த செய்தியெல்லாம் நம்ம 2வது தான் சொல்லுவோம். அதே மாதிரி முதலில் ஒரு முறையாக பொதுவாக மறுத்து பார்த்தாரு, திரும்பவும் தோட்டாவை கீழே போடாதனால உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டார். தம்பி, நீ பரமாணுன்னு சொல்கிறல்ல, அதுக்கு காரணமே மாயை தான். மாயை தான் காரியம் அணுவால் கண்டால், அதாவது பரமாணு காரியம், மாயை என்னது? காரணம். நீ சொல்கிற பரமாணுவே இதில் தான் தோன்றுது. காண்டல் என்பது கண்டாலா காண்டாலா? கண்டால் என்பது காண்டலால் என்பதன் திரிவு. இந்த மந்திரத்தில் சொற்பின் வரும் நிலையணி இருக்குது. சொற்பொருள் பின்வரு நிலையணி வேற, சொற்பின்வரு நிலையணினா என்ன அர்த்தம்னா, ஒரு சொல் திரும்ப திரும்ப வேற பொருளை தரும். இங்கே காரணம்னு வந்தாலும் சைவர் பயன்படுத்துகிற காரணமும் இருக்குது, அவன் பயன்படுத்துகிற காரணமும் இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற காரணத்துக்கு பொருள் வேற, அவன் பயன்படுத்துகிற காரணத்துக்கு பொருள் வேறு. புரியுதா? அடுத்தது, இந்த கண்டால் என்ற சொல்லுக்கு காண்டலால் என்று பொருள் எடுக்கணும். அதற்கு முனிவர் திருக்குறளில் துறவு என்ற அதிகாரத்தில் 4வது திருக்குறளை பெயர்த்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பெயர்த்தலால் என்பது பெயர்த்து என்று வந்தது போல, கண்டால் என்பது காண்டலால்ங்கிற வார்த்தை தான் எப்படி வந்திருக்குது? கண்டால் என வந்தது. அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம். மந்திரம் 30. தலைப்பு சொல்லுங்க. 33. எப்படி தொடங்குது? நான் மாற்றி காரியம் என்பது என்னை, அதானே தலைப்பு சொல்லுங்க.
அணுக்கள் காரிய பொருள் அவை முதற்காரணமாக. ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் அழுத்தி சொல்றார். ஒரு தடவை பொதுவாக மறுத்தாரு, ரெண்டாவது அவன் எதை காரணம் சொன்னாரோ அதுவே மாயையிலேருந்து தான் வருதுன்னு சொன்னார், திரும்ப வேற மாதிரி சொல்றாரு. இந்த மந்திரத்தை நீங்கள் நான்கா பிரிக்கணும். காரியம் என்பது எண்ணை காரண அணுவ எண்ணில் 1, காரியம் அவயவத்தால் கண்டனம் கடாதி போல 2, காரிய உருவம் எல்லாம் அழிதரும் காரணத்தால் 3, காரிய உறுப்பில் மாயை தருமென கருதிடாயே 4. முதல் வரி தடை, மற்ற எல்லாம் விடை. தடை என்ன சொல்லுது? பல அணு சேர்ந்து ஒரு பொருளாக வடிவம் கொள்ளும், எனவே பரமாணு காரணமே காரியம் அல்ல. புரியுதா? பல அணுக்கள் சேர்ந்து பரமாணு உருவாகிறதுனால பரமாணுவை நம்ம காரணம்னு சொல்லலாம், அதை காரியம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. பல அணு இருக்கிறதுனாலயே நீங்கள் பரமாணு காரியம்னு சொல்கிறீங்க. எத்தனை அணு சேர்ந்தாலும் பரமாணு என்னது தான்? காரணம்தான், என்ன கிடையாது, காரியம் அல்ல என்பது அவர்களுடைய வாதம். விடை சொல்ல போகிறோம். காரியம் அவயவத்தால், அவயவம்னா உறுப்பு, பல அணு கூடி பொருள் ஆகிறது என்று கூறும்போது அணுக்கு உருவம் வந்துடும், உறுப்பு வந்துடுது, உருவம் வந்துடுது, உறுப்பு வந்துடுகிறது. கண்டனம் கடாதி போல உருவம் உடைய அவய பகுப்புடைய பொருட்கள் எல்லாம் அழியும். ஒரு குடம்னு எடுத்துக்கிட்டா கூட, குடத்தை கூட குடத்தின் மேல் பகுதி, நாம் கை வைத்து பிடிக்கக்கூடிய கழுத்து பகுதி, அடிப்பகுதி என்று அதற்கு பாகங்கள் இருக்குது. புரியுதா? கிராமங்களில் ஒரு குடம் மேல் பகுதி உடைஞ்சிட்டுனா கீழ்ப்பகுதியை பயன்படுத்துவாங்க. புரியுதா? எல்லாமே உடைஞ்சாலும் மக்காச்சோளம் வறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க கிராமங்களில். வறுக்கோடும்பாங்க எங்கள் பகுதியில். எங்கள் பகுதியில் அது எனக்கு அது எப்படி பதிஞ்சுதுன்னா, எங்கள் பகுதியில் சொல்லுவாங்க, வாழ்ந்தவன் கெட்டால் வறுக்கோட்டுக்கு ஆக மாட்டான்பாங்க. என்ன பொருள்னா, நல்லா பணக்காரனாக இருந்தவன் கெட்டு போயிட்டான்னா மக்காச்சோளம் வறுக்கிறது கூட ஆக மாட்டான் அப்படிம்பாங்க. என்ன சொல்ல வர்றான்னா, பானை உடஞ்சினா கூட ஒரு பகுதியை வச்சு மக்காச்சோளம் வறுக்கலாம், இவன் அதுக்கும் ஆக மாட்டான்னு அர்த்தம். அதனால் என்ன செய்வாங்கன்னு, எங்கள் கிராமங்கள்லாம் இப்போ ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுடுங்களேன், விலை உயர்ந்த காரில் வந்து போயிட்டு இருந்தவன் ஒரு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிறான். கார் இல்லை இல்லைன்னா இப்போ கார் இல்லாமல் தானே வருவான். கார் இல்லாமல் வந்திருக்கான், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கான். பிறகு நம்ம நாய்கள் தான் கூப்பிட்டு வந்துட்டு பணம் இல்லைன்னா விட்டுட்டு ஓடிடுவேன், பிறகு விட்டுட்டு ஓடிடுவான். அல்லது பஸ்ஸில் வந்திருப்பான். எங்கள் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதுல யார் கார் பணக்காரங்காரோ அதில் கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. புரியுதா? யாராவது ஒருத்தனை ஒன்றும் இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரனாவது காரில், மாப்பிள்ளை கார்லேயே கொண்டு என்ன செஞ்சுருவாங்க, வீட்டில் விட்டுருவாங்க. இப்போ திருவாசம் முற்றோதில் கூட நாங்கள் 2-3 தடவை அப்படி பண்ணியிருக்கிறோம். நம்ம கூட ஒரு சிலர் அப்படி வந்து சேர்ந்தாங்க, அப்புறம் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கிறோம். இன்னும் எங்கள் ஊரில் வேறு மாதிரி அழகாக சொல்லுவாங்க. எங்களை விட கொஞ்சம் அங்கே தெளிவாக அவன் வாழ்க்கைக்கு போராடுறதுனால நல்லா கவனிப்பாங்க. எங்கள் பகுதிகளில் இங்கே வாழ்க்கை போராட்டம் குறைவு, அங்கே அதிகம். அதனால் அடுத்த அவங்கள மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்னு கவனிப்பாங்க. இன்னொரு இது சொல்லுவாங்க, அதாவது எங்கள் ஏரியாவில் பெரிய பணக்காரங்களாக வாழ்கிறவங்க செட்டியார்கள் பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா வணிகம் யார் கையில் இருந்ததுனால, அவங்க கையில் இருந்ததுனால. பிறகு அண்ணாச்சிகள் ஒரு புதிய டெக்னிக்குகளை கையாண்டு வணிகத்துக்குள்ளே திரும்ப வந்தாங்க. முதல்ல வணிகம்னா யார் தான்? பெரிய புராணத்தில் வணிகத்தில் அண்ணாச்சிகள் வர்றாங்களா இல்லையா? இன்றைக்கி தான் சொல்கிறானுவன் நாங்கள் தான் இல்லைங்கிறானுவன். அங்கே வணிகம்னா செட்டியார் தான். அதுக்கு சொல்லுவாங்க, செட்டியார் கெட்டால் பட்டு கட்டுவாரும்பாங்க. என்ன அர்த்தம்னா, அது ஒரு சோகமான கதை. புது துணி எடுக்க வழி இல்லை. பணக்காரனாக எடுக்கும்போது இருந்த பட்டு வேஷ்டி வீட்டில் 100 கணக்காக இருக்குது. அதனால் என்ன செய்வானா, இள வீட்டு கூட எந்த வேஸ்ட்டில் வருவானா, பட்டு வேஸ்ட்டில் வருவான். ஆமாம், புரியுதா? அவன் பட்டு வேஸ்ட்டில் வந்திருக்கிறது பணக்காரன் என்பதன் அடையாளம் இல்லை. வேட்டி 100 ரூபாய்க்கு வேஷ்டி எடுக்க முடியவில்லை என்பதன் அடையாளம். மளிகை கடைக்கு போகிறது கூட எதில் வருவானா? ஏன்னா பணக்காரனாக இருக்கும்போது எடுத்த 40-50 பட்டு வேஷ்டி இருக்குது. இப்போ 100 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு வேஷ்டி எடுக்க பணம் இல்லை. அதனால் செட்டியார் கெட்டு போனார்னா என்ன கெட்டுவார்? பட்டு கெட்டுவார். நீ செட்டியார் பணக்காரனாகிட்டார்னு முடிவு பண்ணிடாத. அதெல்லாம் ஒரு செய்தியை சொல்ல வர்றான். செட்டியார் கெட்டுட்டாருடா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம். புரியுதா? செட்டியாராக அந்த கௌரவத்தோடு என்ன செய்ய நடத்து. இப்படி கிராமங்களில் நிறைய செய்தி இருக்குது. அதெல்லாம் வாழ்வியல். எதுக்கு நம்ம அங்கே போனோங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு பானை உடஞ்சா அதற்கு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு ஒரு வறுக்கோடுன்னு ஒரு பேர் வச்சிங்கல்ல, அப்போ அதுக்கு அவயம் இருக்கிறதுனால தானே வச்சிங்க. புரியுதா? அப்போது ஒன்றுமில்லை சார், இப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை வச்சு அணுக்கொள்கையை நம்ம நிறுவலாம். இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான், அணுவுக்கு உறுப்பு இருக்குங்கிறான். புரோட்டான் ஒரு உறுப்பு இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்கிறது, நியூக்ளியஸ் இருக்குது. அவன் சொல்கிறானல்ல.
அதையெல்லாம் இவர் சொல்றாரு அணுவுக்கு உறுப்பு இருக்குங்கிறார். காரிய அவயவத்தால் கண்டனம். புரியுதா? அதாவது ஆமாம், நிறம் இருக்கு, சிவப்பு ப்ளூ நிறமெல்லாம் இருக்குது. காரியம் அவயவத்தால் கண்டனம். அணுக்களுக்கு உறுப்பு இருக்குங்கிறாரு. சயின்ஸில் இதை கண்டுபிடிச்சு 100 வருஷம் கூட ஆகலை. இவர் அப்பவே சொல்லியாச்சு அணுக்களுக்கு உறுப்பு இருக்குது. எனவே குடம் மாதிரின்ட்டார். குடத்துக்கு உறுப்பு இருக்கிற மாதிரி உறுப்பு இருக்குது. உறுப்பு இருந்தால் அழியும். உருவம் உடைய அவயவ பகுப்புடைய பொருட்கள் எல்லாம் அழியும். இந்த மந்திரத்தில் காரியங்கிற வார்த்தை பலமுறை வந்தாலும் ஒரே பொருளை தந்ததனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. புரியுதா? இதில் காரியங்கிற வார்த்தை பல தடவை வருது சார். என்ன பெருநிலை? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 3வது வரைக்கும் வாங்க. காரிய உருவமெல்லாம் அழிதரும் காரணத்தால் காரியப்படும் பொருட்கள் எல்லாம் அழியும் தன்மை உடையன. அந்த செய்தியை திரும்ப ஒரு தடவை சொல்கிறார். அப்போ 2வது வரியில் சொன்னது தானே சார் 3வது வரியில் சொல்கிறாருன்னு கேட்கக்கூடாது. 2வது வரியில் உறுப்புடையதை மையமாக வச்சு சொன்னார், இங்கே உருவத்தை மையமாக வச்சு சொல்கிறார். புரியுதா? உறுப்பும் உருவமும் ஒன்று கிடையாது. உறுப்பு வேறு. அப்படின்னா நீங்கள் சிவபெருமான உடம்பையா நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க? அங்கம் உபாங்கம் அப்படி நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. புரியுதா? அதனால் 2வது வரியில் ஆமாம் மொத்தமாக சொல்கிறது. அதனால் 2வது வரியில் உறுப்பை வைத்து பேசினார், 3வது வரியில் உருவத்தை வச்சு பேசினார். காரிய உறுப்பில் மாயை தரும் என கருதிடாயே. காரியப்படாத உருவம் இல்லாத மாயை தான் தரும் என கருதிடாயே என்று சொன்னதனால் முதற்காரணமாக கருதப்படுகிறது. பரமாணு காரணமல்ல, மாயையே காரணம். இங்கு முனிவர் பயன்படுத்திய சில வார்த்தை இருக்குது. அதாவது சையோகம் என்ற வார்த்தை. சையோகம் என்றால் அணுக்கள் தம்முள் கூடுவதுன்னு அர்த்தம். எனவே சையோகம் நிகழ்வதால் அழிவும் நிகழும். மாயைக்கு வடிவம் உறுப்பு எதுவும் கிடையாது, மாயை அழியாது என்ற அளவில் இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம். நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை நாளை பணி நோக்கி செல்வோம். வகுப்பில் பாடத்தை கவனிக்கிற மாதிரியே பாடத்தில் வர்ற அறிவுரைகளை மாணவர்கள் கொஞ்சம் தீவிரமாக எடுத்துக்கிடுங்க. நம்மோடு பயணிப்பவர்களை பாதுகாப்பாக பயணிக்க வைக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறதுனால அதை சொல்கிறோம். எல்லாவற்றையும் மாணவர்கள் கடைபிடிக்குமாறு வேண்டுகிறோம்.